ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்திய விடுதலைக்காக அயராது பாடுபட்டு இன்னுயிரை தந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அவர்களது தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி மறைந்த நாளான இன்று, அதாவது ஜனவரி 30 தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களின் வீரச் செயல்களை இன்றைய தலைமுறையினருக்கு தெரிவிப்பதே இந்த நாளின் நோக்கம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருகத் திருவுளமோ என்பான் மகாகவி பாரதி. பல்வேறு தியாகங்களால் வளர்த்த சுதந்திர பயிரை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமை. அவர்கள் முதலில் வாள்கள் கொண்டு வந்தார்கள், நாங்கள் துப்பாக்கிகள் கொண்டு அவர்களை வீழ்த்தினோம். அவர்கள் துப்பாக்கி பயிற்சி பெற்று வந்தார்கள், நாங்கள் வெடிகுண்டுகளால் தாக்கினோம். அவர்கள் வெடிகுண்டுகள் வீசினார்கள், நாங்கள் பீரங்கி கொண்டு அவர்களை வீழ்த்தினோம். இறுதியாக அவர்கள் அகிம்சை என்ற ஆயுதம் ஏந்தினார்கள். இதுவரை உலகிலேயே அகிம்சையை வெல்ல எந்த ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் வெளியேற வேண்டியதாகிவிட்டது என்று ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் நமது சுதந்திர போர் குறித்து பேசியதாக செய்தி உண்டு. இந்த அகிம்சைதான் மகாத்மாவை உலகின் தலைவராக மாற்றியது. எல்லோரிடமும் எளிதாக கொண்டு சேர்த்தது. இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படும் அளவுக்கு அவரை உயர்த்தியது. அகிம்சை என்பதை தவிர வேறு எதையும் சிந்திக்காத மகாத்மாவையும் சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே ஆனந்த சுதந்திரம் குறித்தும் சுதந்திரத்திற்கு பின்னர் இங்கே செய்ய வேண்டியனவற்றை தனது கனவுகளாக பதிவு செய்திட்ட பாரதியையும் பரங்கியருக்கு எதிராகவே கப்பல் விட்டு தனது சொத்துக்களை எல்லாம் இழந்து தனிமை சிறையில் செக்கிழுத்து கல்லுடைத்து வாடிய போதும் தன்மானத்தை இழக்காது விடுதலையை நோக்கியே நின்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியும் சிறையிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு கம்பளிகளை வெறும் கைகளால் உரித்து தொழுநோய்க்கு ஆட்பட்ட சுப்பிரமணிய சிவாவின் தியாகமும் சாதாரணமானதல்ல. அயல் நாட்டிலிருந்து படை திரட்டி பரங்கியரை பதற வைத்த சுபாஷ் சந்திர போஸ், ஆவேசம் கொண்ட இளைய பட்டாளமாக நின்ற மாவீரன் பகத்சிங், வீர வாஞ்சிநாதன், கொடியினை கடைசி வரை கீழே போடாமல் தனது இன்னுயிரை ஈந்த கொடிகாத்த குமரன், இந்தியாவை குறைத்து மதிப்பிட்ட ஜெர்மனியின் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க வைத்து ஜெய்ஹிந்த் என்ற சொல்லை இந்திய திருநாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்த ஜெய்ஹிந்த் செண்பகராமன், மாவீரன் உத்தம் சிங் போன்றோரின் தியாக வரலாறுகளை எளிதாக மறந்துவிட இயலாது. இந்த தியாக வரலாறுகளை எல்லாம் பாடப்புத்தகத்தில் படித்துவிட்டு தேர்வுகள் எழுதவோ அல்லது சுதந்திர தினம், குடியரசு தினம், தியாகிகள் தினம் அன்று நினைத்து போற்றவோ மட்டுமல்ல, நாள்தோறும் நம்மை நிம்மதியாக வாழ வைக்கும் இந்த வாழ்வை நமக்காக வழங்கியவர்கள் அந்த பெரியார்கள். அவர்களில் யாரும் தங்களின் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிறைக்கு சென்றவர்களோ அல்லது இன்னுயிர் ஈந்தவர்களோ அல்ல. அனைவரின் நோக்கமும் ஒன்றுதான். அதுவே நமது தேச விடுதலையாகும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாது என்ற பாரதியின் வரிகள் நமது இதயத்தில் இருக்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் நாம் தேச நலனில் சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. விடுதலைக்கு போராடிய யாரும் தனக்கான ஜாதி, மத, இன அடையாளங்களை வைத்து கொண்டு இல்லை. அனைவரும் இந்தியராகவே நின்றார்கள். அவர்களின் விருப்பமான ஒரு தேசத்தை நாம் படைப்பதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இமய சாரலில் ஒருவன் இருமினால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டு ஓடுவான் என்ற பாரதிதாசனின் வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். இங்கே நமக்கான அடையாளம் நமது தேசம் மட்டுமே. தேசத்தில் இருப்பவர்கள்தான் நமது உறவுகள். தேசத்தையும் தாண்டி மனிதம் வளர்த்த நாடு நமது நாடு. உலகிலேயே நமது தேசத்தைப் போல கருத்து சுதந்திரம் பெற்ற நாடு எதுவும் இருந்திட இயலாது. இனம், மொழி, கலாச்சாரம் தாண்டி மனிதம் போற்றிய மகத்தான பூமி இது. தேசத்தின் வளர்ச்சி என்பது தனி மனித ஒழுக்கத்திலிருந்தே தொடங்குகிறது. இங்கே நடைபெறும் ஒவ்வொரு சமூக அவலங்களுக்கும் காரணம் தனி மனித குறைபாடுகளே. இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதிய பெரியவர்கள் அனைவருக்குமான உரிமைகளை காக்கும் வகையில்தான் இந்த தேசத்தை வடிவமைத்துள்ளார்கள்.
ஒரு தனி மனிதன் அரசாங்கத்தையே கேள்வி கேட்க முடியும் என்ற உச்சபட்ச ஜனநாயகம் உள்ள தேசம் நமது தேசம். உறைந்து போகும் குளிர் மற்றும் கடுமையான வெப்பத்திலிருந்து நம்மை காத்து வரும் இராணுவ வீரர்கள் மட்டுமே தேசத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உதறிவிட்டு எல்லோருக்கும் இந்த தேசத்தின் மீது உரிமை இருப்பது போலவே தேசம் சிதறாமல் காக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். பெருமைமிகு இந்த தேசத்தை உருவாக்கிட தனது இன்னுயிர் தந்த தியாக வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். நாம் பெற்ற சுதந்திரம் இலக வந்தது இல்லை என்பதை உணர்த்த வேண்டும். இன்றைய சூழலில் நமது தேசம் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகளை அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அதை அடைவதற்கு அகிம்சையின் முறையில் போராடுவதற்கு அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். தேசத்தின் வளர்ச்சியை விரும்பும் அனைவருமே உள்நாட்டு கைவர்களிடமிருந்து தேசத்தை காக்கும் சீருடை அணியாத இராணுவ வீரர்கள்தான் என்பதை மனதில் இருத்த வேண்டும். தேசத்திற்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் நடைபெறும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும். ஜாதி, மத, மொழி, இனத்தால் நாம் தேசம் ஒருபோதும் பிளவுபட அனுமதிக்கவே கூடாது. தேசம் பற்றிய சிந்தனை வரும்போதெல்லாம் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த உடமையிழந்த தியாகிகளின் வாழ்வு நம் கண்முன் வர வேண்டும். எந்த தேசத்திற்கும் இல்லாத பெருமையான தேசத்தில் பிறந்துள்ளோம் என்ற பெருமிதம் மட்டும் கொள்ளாமல் அதை வரும் தலைமுறையிற்கும் கொண்டு சேர்க்கும் உன்னத பணியினை செய்யும் ஒப்பற்ற மனிதராக மாற வேண்டும். எந்த சூழலிலும் தேசத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுபவர்களை ஆதரிப்பதும் நமது நாட்டிற்கும் நாட்டிற்காக தன்னை இழந்த தியாகிகளுக்கும் நாம் செய்யும் துரோகம் என்று உணர வேண்டும். தேசம் என்பது வெறும் வரைபடம் அல்ல, அது நம் ஒவ்வொருவரின் இதயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.